சஸ்பென்ஷனை ஓப்பனாக இங்கே கட் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து காரோட ஒரு சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அவுட்டரில் ஒரு சிலிண்டர், உள்ள ஒரு சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது சடனாக ஒரு ஷாக் வரும்போது இங்கிருந்த அந்த ஆயில் அப்படியே அவுட்டர் மோஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த ஷாக்கை வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். தென் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஆயில் மறுபடியும் வந்து இந்த சிலிண்டருக்குள்ளே வரும். இது யூஷுவலாக இருக்கிற ஒரு சஸ்பென்ஷன். பட் இங்கே இந்த வால்வோட செட்டப்பை வந்து இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்டிஃபாக சஸ்பென்ஷன் இருந்தால் தான் அந்த ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே இது சிட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தரான சஸ்பென்ஷன் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த மாதிரியான இந்த 2 லெவல் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட்டையும் இந்த ஒரே சஸ்பென்ஷன் வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அடிஷ்னலாக ஃப்ரண்ட்டில் ஆன்டி ரோல் பார் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது இன்னும் நீங்கள் நல்லா பார்க்கணும்னா ஃப்ரண்ட்டில் போய் பாருங்கள். இங்கே தெரியுதா? இந்த பார் வந்து 2 சைடும் வந்து உங்களுக்கு இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. அந்த எல்லோ கலர் பார், இதை தான் வந்து ஆன்டி ரோல் பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஆன்டி ரோல் பார்ங்கிறது பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு வீல் மட்டும் வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே போகுது அப்படின்னா இன்னொன்று வந்து கொஞ்சம் அதை அமுக்கி கீழே ஃப்ளோரோடு சேர்த்து வந்து பிடிச்சிக்கிடும். அதனால பெருசாக இந்த பாடி ரோல் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த சஸ்பென்ஷனும் அதை ஹெல்ப் பண்ணுது. அது போக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஆன்டி ரோல் பாரும் வந்து உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும்.